முத்து அவங்க ஃப்ரெண்டுங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப சொல்றாரு, "இந்த பார்லர் அம்மாவுக்கு பணம் வந்ததுன்னு சொன்னதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு. "இங்க பாரு முத்து, நீ தேவையில்லாம எதுலயுமே தலையிடாத, அமைதியா இரு" அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள ஒரு வயசானவர் வராரு. "நான் உன்னை பார்த்து குறி சொல்றேன்னு" சொல்றாரு. "என்னை பத்தி எதுக்காக சொல்றீங்க? நடக்கிறது நடக்கட்டும்" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல நான் சொல்றேன்ப்பா, உன் முகத்தை பார்த்தாலே மகராச மாதிரி இருக்கு. என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படியா இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "ஆமாப்பா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் உன் வாழ்க்கையில நெறைய மாற்றம் நடக்க போகுது. ஆனா ஒண்ணு, இன்னைக்கு மட்டும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்சம் பிரச்சனை வர மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கைய பார்த்து சொல்றாரு. "சரிங்க, இந்தாங்க காசு" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு குடுக்குறாரு. அத வாங்கிட்டு அங்கருந்து போறாரு. அப்போ முத்துக்கிட்ட அவங்க ஃப்ரெண்டு சொல்றாரு, "இங்க பாருடா, நீ நல்லா தான் இருப்பேன்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்றாரே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாரு. அதுக்குள்ள ஒருத்தர் ஃபோன் பண்றாரு. அட்டெண்ட் பண்ணி பேசுறாரு. "இதோ வரேன் தலைவரே, இதோ வரேன்" அப்படின்னு சொல்றாரு. என்ன பிரச்சனை வரும்னு சொன்னாரு. ஆனா தலைவர் ஃபோன் பண்ணியிருக்காரு. "சரி நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கருந்து போறாரு. "வா முத்து, வா வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்றாரு, "இங்க பாரு, இவர் வந்திருக்காரு ஆந்திராலருந்து. இவருக்கு வந்து ஒரு கார் வேணுமாம். செகண்ட் ஹேண்ட் தான். ஆனா நீ கொஞ்சம் பார்த்து வாங்கி தரியா?" அப்படின்னு சொல்றாரு. சரி, சரி. எனக்கு ஒரு நல்ல இடம் தெரியும். நான் கூட அங்க தான் கார் வாங்கினேன். வரீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கூட இருக்கவர் எல்லாரையும் சேர்த்து கார் வாங்குறதுக்காக கூட்டிட்டு போறாரு. மீனாவோட அம்மாவுக்கு உடம்பு முடியவே இல்லை. இருந்தாலும் மாலை கட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக சீதா வராங்க. "அம்மா அந்த கஞ்சியை கொஞ்சம் குடிம்மா" அப்படின்னு சொல்கிறாங்க. "பரவாயில்ல பரவாயில்ல, நான் அப்புறம் குடிச்சிக்கிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "அம்மா குடிம்மா, உனக்கு தான் முடியலல்ல, நீ உட்காரு, நான் மாலை கட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்கிறாங்க. "அதெல்லாம் வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பூ கட்டிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே மீனா வராங்க. வந்தவொடனே, "வா மீனா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. "எதுக்காக? உடம்பு சரியில்லை, மாலை கட்டிகிட்டு இருக்கம்மா, நான் கட்டுறேன். எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா ஒரு வார்த்தை சொன்னேன், நான் வந்து கட்டி கொடுப்பேன்ல. உடம்பு முடியல, ஏம்மா பூ கட்டுற" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. "நான் கட்டி வைக்கிறேன், நீ உட்காருமா" அப்படின்னு சொல்லிட்டு. "உனக்கு வயசு ஆகுது இல்லைம்மா" அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. "என்னடி என்ன, எனக்கு வயசாயிடுச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் கட்டுறதுக்கு போகிறாங்க. அப்போ கரெக்டாக சத்யா வராரு. சத்யா, சிட்டி 2 பேருமே ஒன்றா வராங்க. அதை பார்த்தோன்னே பயங்கரமாக கோவம் வருது மீனாக்கு. "இந்த உருப்படாதவங்க கூட சேராதன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறேன், உனக்கு அறிவே கிடையாதா" அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவை பயங்கரமாக திட்டுறாங்க மீனா. "இங்கே பாருங்க, யார் உருப்படாதவன்? நான்லாம் ஒன்றும் பண்ணல" அப்படின்னு சொல்கிறாரு. "இவன் கூட சேர்ந்தா நீ எப்படி படிப்ப? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, உனக்காக தானே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்ருக்காங்க, நீ நல்லா படித்து நல்லா வருவன் தானே நினைக்கிறாங்க, எதுக்காக இவன் கூட சேர்ற" அப்படின்னு சொல்லிட்டு மீனா பயங்கரமாக கத்துறாங்க. யாரு கெட்டவன்? நானாச்சும் கொஞ்சம் தான் குடிப்பேன், உன் வீட்டுக்காரர் தான் நிறைய குடிப்பார்" அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது மீனாக்கு. அப்படியே அடிக்க போகிறாங்க சிட்டியை. "அக்கா, சிட்டி மேலாம் நீ கை வைக்காத" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சத்யா திட்டுறாரு. "என்னடா என்ன, அவனுக்காக அக்காவையே எதிர்த்து பேசிகிட்டு இருக்க? வளர்ந்துட்டேன்னு பார்க்குறேன், இல்லை நீ அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமாக திட்டுறாங்க சத்யாவை. மனோஜ் வராரு. காரை சுற்றி சுற்றி பார்க்குறாரு. எந்த கார் வாங்கலாம், இந்த கார் நல்லா இருக்குமா, அந்த கார் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கார் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு இந்த காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு ரோகிணி. "ரோகிணி இங்கே வா" அப்படின்னு சொல்லிட்டு. "இருங்க நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வராங்க. வந்தவொடனே வெளியே போய் சொல்கிறாரு, "இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க மனோஜ்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லை, நான் கார் வாங்க வந்திருக்கேன், வா" அப்படின்னு சொல்கிறாரு. "எதுக்கு கார் வாங்க போகிறீங்க? நம்ம அந்த பணத்தை வச்சு பிஸ்னஸ் தானே பண்ணலான்னு நினச்சோம், எதுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க? கார்லாம் வேண்டாம்" அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. "நீ வா ரோகிணி, எனக்கு வர வட்டி இருக்குல்ல, அதில் லோன் போட்டு கட்டுறேன், எல்லாம் ப்ராஃபிட்டில் தான் அந்த கார் வாங்குறோம், நம்ம நல்ல பெரிய தொழிலதிபர் ஆயிடலாம், வா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் காரை காட்டாரு. கார் நல்லா தான் இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணுறாங்க. அதே இடத்துக்கு முத்து வராரு. வந்துட்டு அந்த தலைவரோட கூட இருக்கவருக்கு அந்த காரெல்லாம் சுற்றி சுற்றி காட்டுறாரு. காட்டும் போது, "எனக்கு எந்த காரும் பிடிக்கல" அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மனோஜ் வாங்கின காரே பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு. முத்து அந்த காரை வாங்கி கொடுக்குறாரு.